நான் வந்து ஃபர்ஸ்ட் திங் சினிமாக்கு இது வரைக்கும் ட்ரையே பண்ணது கிடையாது. இதுக்கு மேலயும் ட்ரை பண்ற ஐடியாலயும் நான் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து நான் சூர்யா சாரை நேர்ல பார்க்கறது எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. சூர்யா சாரை நம்ம ஃபர்ஸ்ட் நேர்ல பார்க்கறோம் அப்படிங்கிற மாதிரி செம்ம ஹாப்பி. அண்ட் அவரோட மேனரிசம்ஸ்லாம் பார்த்து இப்படி கூட ஒரு மனுஷனால இருக்க முடியும். லிட்டரலி ஹி இஸ் டவுன் டு எர்த். ரீசெண்டா வந்து ஒருத்தங்க செம்ம ட்ரெண்ட் ஆனாங்க. ஓகே, அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தேர் நேம் அண்ட் ஆல். ஸோ அப்படியும் ஆகலாம், இப்படியும் ஆகலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் கொடுக்குறப்போ நான் என்ன நினைச்சேன்னா, ஐயோ நம்மளுக்கு இது ஏதாவது பிராங்க் ஷோன்னு சொல்லி திட்டிடுவாங்களோ அப்படின்லாம் நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் கொடுக்குறப்போ. பெண்ணா நீங்க போய் வந்துட்டு இந்த லெட்டர் கொடுத்துட்டீங்க, வாங்கிட்டாங்க. ஒரு பையனை நாங்க போய் பொண்ணு லெட்டரை கொடுத்தா வாங்குவாங்களா? ஏன்னா நான் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன், கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. லெட்டர் கொடுக்குற மாதிரி ஒரு நார்மல் தான் போகணும். நீங்க செயினா இருக்கிற மாதிரி போயிருப்பீங்க. இப்போ நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க, யாராவது வந்து ஒரு பையன் வந்து ஒரு நிமிஷங்க பவன் லெட்டர் கொடுத்தாங்கன்னா why not தாராளமா அக்செப்ட் பண்ணுவேன். என்ன பேப்பர் தான் ஓபன் பண்ணி படிச்சேன். அட பாவி. Taste the Daily. ஹாய் ஹலோ திரைவிழா எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன மருமகள் அப்படின்ற ஒரு சீரியல் நம்ம பார்த்துருப்போம். அது மூலியமா ஒரு லீடு கேரக்டரா சூப்பரா செம்மையா ஆக்ட் மட்டும் கிடையாது, நிறைய விஜிஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ விஜி மோனிஷா அவங்கள நம்ம மீட் பண்றோம். வணக்கம் மோனிஷா, நல்லா இருக்கீங்களா? கட் பண்ணுங்க. என் பேர் என்ன? ஐயோ சரி இருங்க கட் பண்ணாத, இருங்க. சரி, நீங்க முதல் பேப்பரை நீங்க ஓபன் பண்ணி படிச்சிருக்கீங்க. என்ன பேப்பர் தான் ஓபன் பண்ணி படிக்க? அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம. அட பாவி. ப்ரோ ஏன் ப்ரோ? அது அப்படியே நீங்களும் உங்க வாயில வாசிச்சிருக்கீங்களா? அப்படியே பேரை மாத்தி சொல்லும்போது உங்களோட ரியாக்ஷன் பார்த்து அந்த ரியாக்ஷன்லயே நான் விழுந்துட்டே போகணும். ஆஹா, போட்டாண்டா நங்கூரத்தை. உண்மையை நல்லா இருந்துச்சு உங்க ரியாக்ஷன். அதான் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிராங்க் சக்சஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ விஜே மோகனா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க, ஏதோ உங்களோட புண்ணியத்துல நல்லா இருக்கேன். அப்படியா? ஓகே, காட்ஸ் கிரேஸ் எல்லாருமே நல்லா இருக்கும். சூப்பருங்க. ஸோ நிறைய சீரிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப வருஷமா வந்துட்டு நடிப்புல நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆன விஷயம், ரொம்ப பிடிச்ச விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு இந்த மாதிரி பேப்பர்லாம் நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க. ஓகே, ஸோ அந்த மொமெண்ட்டை பத்தி நான் கண்டிப்பா கேட்டே ஆகணும். ஃபர்ஸ்ட் நீங்க கொண்டு போய் கொடுக்கும்போது ஒருத்தவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, உங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நான் கொடுக்குறப்போ நான் என்ன நினைச்சேன்னா, ஐயோ நம்மளுக்கு இது ஏதாவது பிராங்க் ஷோன்னு சொல்லி திட்டிடுவாங்களோ அப்படின்லாம் நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் கொடுக்குற பர்சன். பட் அது கொஞ்சம் வந்து ஓகேவா தான் இருந்துச்சு. அவரோட ரியாக்ஷன் வந்து வாங்கி படிச்சுட்டு எதுவுமே ரியாக்ட் பண்ணல, அப்படியே பிளாங்கா நின்னுட்டாரு. ஏன் இவர் இப்படி இருக்காரு, நான் ஏதாவது தப்பா கொடுத்துட்டேன், அந்த பேப்பர்ல நான் வேற ஏதாவது எழுதிடணும்ல நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் அவரோட ரியாக்ஷன் வந்து அப்படியே சட்டிலா அப்படியே இருந்தாரு. அப்புறம் ஒரு 10-15 செகண்ட்ஸ் கழிச்சு ரியலி ஐ நீட் திஸ், தேங்க்யூ சோ மச் அப்படின்னாரு. ஐ வாஸ் லைக், அப்பா பரவாயில்ல, நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயத்த வந்து இனிஷியேட் பண்ணிருக்கோம் அப்படி இருந்துச்சு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரை அதான். சூப்பர். எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க. இப்போ நீங்க ஒரு பெண்ணா நீங்க போய் வந்துட்டு இந்த லெட்டர் கொடுத்துட்டீங்க, வாங்கிட்டாங்க. ஒரு பையனை நாங்க போய் பொண்ணு லெட்டரை கொடுத்தா வாங்குவாங்களா? ஏன்னா நான் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன், கீழே குனிஞ்சு பாக்குறாங்க. செருப்பு பிஞ்சு போகும். எனக்கு புரியல ஏன். இல்லங்க, நீங்க வந்து போயிட்டு லெட்டர் கொடுக்குற மாதிரி ஒரு நார்மல் தான் போகணும். நீங்க செயினா இருக்கிற மாதிரி போயிருப்பீங்க குறுக்குறோன்ட்டு, அதனால அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா இப்ப நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க, யாராவது வந்து ஒரு பையன் வந்து ஒரு நிமிஷங்க பவன் அப்படி லெட்டர் கொடுத்தாங்கன்னா why not தாராளமா அக்செப்ட் பண்ணுவேன். அக்செப்ட் பண்ணிடுவீங்களா? தாராளமா எறா பேப்பரையும் பேனாவையும் எழுதிக்கடா. ஏங்க, அதாவது உள்ள இருக்க கண்டென்ட் மேட்டருங்க, என்ன கண்டென்ட் இருக்கோ அது அக்செப்டபிள். ஓகே 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 சரி, ஓகே சூப்பர். ஏன்னா நான் ட்ரை பண்ணேன், ஓகே, ஆனா எனக்கு ஆயிடுச்சு. அப்புறம் ஆயிடுச்சா? ஒரு வயசானவர்கிட்ட மட்டும் போயிட்டு வெளியே வந்துட்டோம். சரி, ஓகே. இவ்வளவு விஷயம் பண்ணீங்கல்ல, இதுல என்ன கிடைக்குது உங்களுக்கு? சந்தோஷம் தான். மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதே ஒரு பெரிய சந்தோஷம் இல்ல. அதை தாண்டி என்ன வந்துட போகுது? சி, இப்போ நீங்க என்ன சிரிக்க வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. கண்டிப்பா அதுதான் அந்த மனசுதான் சார் கடவுள். அதேதாங்க, எக்ஸாக்ட்லி அதுதான். கண்டிப்பா பேக்ரவுண்ட்ல மியூசிக் போட்டுறலாம், போட்டுருங்க. ஓகே. இப்ப இந்த இன்ஸ்டாகிராம் அப்படின்ற விஷயங்களை தாண்டி சீரியல்ஸ் பத்தி நான் கண்டிப்பா கேட்டே ஆகணும். எனக்கு இந்த சீரியல்ஸ்ல வந்துட்டு சில சீரியஸான விஷயங்களும் இருக்கு. என்னன்னா, சில பேருக்கு நடந்த விஷயங்களை பத்தி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். கண்டிப்பா. இப்போ இவங்க வந்து சீரியல் ஆர்டிஸ்ட், இவங்க சினிமாக்கு செட் ஆக மாட்டாங்க, சோ இவங்க சீரியல் தான், அப்படி அந்த சீரியல் மெட்டீரியல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிராங்கா சொன்னா இவங்க சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு முத்திர குத்திடுவாங்க, சினிமாக்குலாம் செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா சினிமாக்கு போகும்போது?
இல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் திங் சினிமாக்கு இது வரைக்கும் ட்ரையே பண்ணது கிடையாது. ம். இதுக்கு மேலயும் ட்ரை பண்ற ஐடியாலயும் நான் நீங்க கிடையாது. சூரரை போற்று எல்லாம் நடிச்சிருக்கீங்கல்ல. அஃப்கோர்ஸ் அது வந்து எப்படின்னா லைக் சரி பண்ணலாமே, அதாவது லைக் நம்ம வந்து இப்போ சீரியலுக்கு போடுற அதே எஃபோர்ட் வந்து நான் சினிமாக்கு போட மாட்டேன். லைக் வருதுன்னா சரி வருது நம்ம போய் பண்ணலாம், வர ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு சினிமா பொறுத்த வரைக்கும். பட் நானா வந்து சினிமாக்கு எஃபோர்ட் போட்டு பண்ணணும் அப்படின்னு இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. பிகாஸ் ஐ எம் கம்ப்ளீட்லி இன்டு சீரியல். எனக்கு சீரியல் பண்ணணும் தான் ஆசை. ஏன்னா சினிமானா வந்து இப்போ நம்ம வந்து விஜய் சார் இல்ல வந்து அஜித் சார் எல்லாரும் எப்படி பார்ப்போம், இங்க வச்சு பார்ப்போம் இல்லையா. ஆனா இங்க நீங்க நம்ம சீரியல் ஆக்டர்ஸ் எல்லாம் பாருங்களேன், ஏய் நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணுப்பா அப்படி அந்த ஒரு கனெக்ட் இருக்கும். எவ்ரிடே நம்ம அவங்க டிவில இருக்கலாம். பட் ஒரு சினிமா அப்படின்னா வந்து ஒரு 6 months 7 months ஒர்க் பண்ணி அதுவும் சூப்பர் டூப்பர். பட் இது வந்து ஒரு ஃபேமிலி இமோஷனல் கனெக்டா இருக்கும். ஐயோ அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஐயோ என்ன ஆகுமோ யோசிப்பாங்களே. ஈவன் உங்க வீட்லயே உங்க அம்மா எல்லாம் யோசிப்பாங்களே, டேய் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலடா தொடரும்னு போட்டு முடிச்சிட்டாங்கடா அப்படிலாம் இருக்கும் இல்லையா. சோ அந்த கனெக்ட் வந்து சீரியல்ல மட்டும்தான் கிடைக்கும். சோ நான் சினிமா போற ஐடியாவே கிடையாது. ஓகே, என்ன டிஃபரன்ஸ் பிட்வீன் சீரியல் அண்ட் சினிமா நீங்க பாக்குறீங்க? எல்லாமே நடிப்பு தாங்க. எல்லாமே நடிப்பு தான். அது என்ன தியேட்டர்ல போய் உட்கார்ந்து பாக்குறோம், இந்த வீட்ல பாக்குறோம், அவ்வளவுதான். அவ்வளவுதான். பெரிய வித்தியாசம் எனக்கு எதுவுமே இல்லையே. ரெண்டுமே நடிப்பு தானே. ரெண்டுமே ஓகே. பட் உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ், இதுதான் சீரியலுக்கும் இதுதான் சினிமாவுக்கும் உள்ள வித்தியாசம்னா என்ன விஷயம் சொல்ல வரீங்க? அது பெரிய ஸ்கிரீன், இது சின்ன ஸ்கிரீன். தட்ஸ் ஆல். அல்டிமேட். அவ்வளவுதான் அவ்வளவுதான். பட் ஆனா சேம் தான். போத் ஆர் சேம். எல்லாமே சேம் தான். ஓகே. எல்லாம் ஒர்க் தான், எல்லா எஃபோர்ட் தானே. கண்டிப்பா. சரி, நீங்க சூரரை போட்டுல பண்ணிருந்தீங்கல்ல, ஆமா. சூர்யா சாரோட அந்த கெட்டப்ல வந்துட்டு நிறைய பேர் அதுவும் அந்த கண் கலங்குற சீன்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நீங்க மேபி பாத்திருப்பீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மொமெண்ட்லாம் எப்படிங்க இருந்துச்சு உங்களை பாக்குறப்போ? ஐ வாஸ் லைக் ஃபர்ஸ்ட் வந்து நான் சூர்யா சார் நேர்ல பாக்குறது எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. சரி, சூர்யா சார் நம்ம ஃபர்ஸ்ட் நேர்ல பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி செம்ம ஹாப்பி. அண்ட் அவரோட மேனரிசம்ஸ் எல்லாம் பார்த்து இப்படி கூட ஒரு மனுஷனால இருக்க முடியும். லிட்டரலி ஹி இஸ் டவுன் டு எர்த். ஒரு மாதிரி யார்கிட்ட எந்த ஆட்டிடியூட் இல்ல. இப்ப நீங்களும் நானும் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம் அதே மாதிரிதான் நாங்கெல்லாம் அங்க உட்கார்ந்துட்டு இருப்போம். சார் வந்து இப்படி போன் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு, அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஒரு காமான பர்சன். சோ அவர் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறேன் அப்படிங்கிறப்பெல்லாம் செம்ம ஹாப்பினஸ். அண்ட் அவரோட பிஹேவியர்ஸ் எல்லாம் அல்டிமேட் அப்படி இருந்தாரு. ஓகே ஓகே. அண்ட் அவரோட ஆக்டிங் லைக் அவர் போடுற எஃபோர்ட் இருக்குமே. லாஸ்டா வந்து அந்த கையிலே ஆகாசம் அந்த சாங் இருக்கு இல்லையா. சோ அதுக்கு வந்து அவர் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா வரணும், ஓடி வர சீன் பயங்கர டயர்டா வரணும். நம்ம சினிமாக்கு தானே அப்படி காட்டுவோம், டயர்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தானே காட்டுவோம். பட் அவர் வந்து ஃபேஸ டல்லா காட்டணும், டயர்டா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பாட்டு குதிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு 50 times 60 times வந்து ஜம்ப் பண்ணிட்டே இருந்தாரு. இவர் ஏன் இப்படி ஜம்ப் பண்ணிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு இங்க நாங்க உட்காந்து இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது அந்த சீனுக்காக அவர் ஃபேஸ வந்து டயர்டா காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜம்ப் பண்ணிட்டு இருந்தாருன்னு. ஐ வாஸ் லைக், ஏன் வீட்ல சார் ஒர்க் அவுட் பண்ண மறந்துட்டாரா, ஏன் இங்க பண்ணிட்டு இருக்காரு அப்பெல்லாம் யோசிச்சிருக்கேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சு வாவ் இந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வேணும் அப்படின்னு நிறைய கத்துக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. சூப்பருங்க. எங்களுக்குமே ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி மொமெண்ட் கிடைச்சிராதா சூர்யா சார் நாங்க பக்கத்துல பாத்துற மாட்டோம்னா? கண்டிப்பா கிடைச்சிருக்கு. கண்டிப்பா. ஓகே, இப்ப அகைன் நான் வந்து இன்ஸ்டாக்கே போயிடுறேன் நானு. இப்ப இந்த விஷயங்களை நீங்க பண்றீங்களா மத்தவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மத்தவங்க இந்த கஷ்டத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த விஷயத்த கொடுக்கணும் அப்படின்றது எதனால உங்களுக்கு தோணுச்சு? நம்ம ஒரு விஷயம் அண்டர்கவுண்ட் பண்ணிருப்போம்ல. என்ன விஷயம்? நம்ம வந்து கஷ்டத்துல இருக்கப்போ வந்து நமக்கு ஒரு 2-3 பர்சன்ஸ் வந்து கடவுள் அமைச்சிருப்பாருல்ல. சோ அந்த மாதிரி நான் கஷ்டத்துல இருந்தப்போ ஒரு 2-3 பர்சன் வந்து எனக்கு காட்ஸ் கிரேஸ் நின்றுருக்காங்க. சோ ஓகே ஃபைன், இப்போ நமக்கு தேவைப்படுற மாதிரி தானே மத்தவங்களுக்கும் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான். டக்குன்னு எனக்கு தோணுன ஒரு விஷயம் தான் அது. ஒரு ஸ்பார்க் எதா இருந்தாலும் தோணும்ல, அந்த மாதிரி தோணுது பண்ணலாமே அப்படின்னு பண்ண. பட் அது இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட நடிக்கவே இல்லை. ஜென்ரலா வந்து ஒரு செலிபிரிட்டிக்கு ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் டிஎம் வருதுல எந்த மாதிரி வரும், சும்மா ஒரு ஐடியா நீங்க சொல்லுங்களேன். ஃபீமேலுக்கா மேலுக்குங்களா? ஃபீமேலுக்கு. ஏன்னா மேலுக்கு வரவே வராது. அது செகண்ட் விஷயம். ஓகே. ஃபீமேலுக்கு வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க, நீங்க சூப்பரா ஆக்ட் பண்றீங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க, இந்த உலகத்துல நான் உங்களை மிஸ் பண்ணவே மாட்டேன், அப்பெல்லாம் நிறைய டிஎம் வரும். ஓகே, நான் என்னோட டிஎம் காட்டவா? காட்டுங்க. இப்ப பாருங்க. இந்த ஹிந்தில எது இருந்தாமே எனக்கு வாசிக்க தெரியாது. அப்பெல்லாம் இல்லைங்க, இந்த பாருங்களேன். நீங்க பேப்பர் கொடுக்கும்போது அதுல வேற வேற கண்டென்ட் எழுதி கொடுங்க, வீடியோஸ் எல்லாம் சூப்பர், கீப் இட் அப். கொடுங்க, நான் இன்னொரு எடுத்துறேன். ஹாய், சம்டைம்ஸ் யுவர் வீடியோஸ் ரிலாக்ஸிங் மை செல்ஃப், தேங்க்ஸ். இருங்க, இதெல்லாம் 0.1% கூட இல்ல. எல்லாமே வந்துட்டு நீங்க காமிச்ச எல்லாமே பசங்க தான். அது எப்படி சொல்ல, ஒரு அன்போட அவங்க சொல்ற மாதிரியே இருக்குங்களே. அவ்வளவுதாங்க விஷயம். சூப்பருங்க. இதுக்காக தான் இது நான் பண்றேன். இதுக்காக லைக் நம்ம மத்தவங்களை சிரிக்க வச்சா நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கல. இப்ப இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். கண்டிப்பா. இப்ப எனக்கு இது போய் இத பார்த்து உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு தோணுச்சு. ஆக்சுவலா இப்ப இன்ஸ்டாகிராம்ல நம்ம விசிபிலிட்டியா தெரியணும், வெளியே தெரியணும்ன்றக்க நிறைய பேர் நிறைய விஷயம் பண்ணுவாங்க. லைக் வந்துட்டு ஷார்ட்ஸ் மாதிரி போடுவாங்க, அவங்க டான்ஸ் மாதிரி போடுவாங்க, சில பேர் வந்து காஸ்டியூம்லாம் வேற வேற மாதிரி வேர் பண்ண போடுவாங்க. பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம நீங்க வேற ஒரு டைப்ல எப்படி ரீச் பண்ணீங்க? இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, இவ்வளவுதான் விஷயம்.
ஏன்னா இப்ப சில பேரோட கருத்து, என்னோட ஓப்பன் கருத்துலாம் கிடையாது, சில பேரோட புரியுது. கருத்து எப்படி இருக்கும்னா, பொண்ணுங்களுக்குன்னா டக்குன்னு வந்து ஃபாலோவர்ஸ் ஏறிடுவாங்க, லைக் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த அழகா இருப்பாங்க அப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க. நானே ஒரு சில சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ பட் அதெல்லாம் எதுவுமே இல்லை உங்க வீடியோஸ்ல, உங்க கண்டென்ட்ல. பட் ரீச் பண்ணிட்டீங்களா எப்படி? எனக்கு இதுதாங்க பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த வே தான் நான் சூஸ் பண்றேன். சூஸ் பண்ற வேன்னு ஒண்ணு இருக்குல்ல. எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஃபாலோவர்ஸ் ஏறும். அது இல்லன்னு கிடையவே கிடையாது. பட் அது எப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. வாட் வே வி சூஸ்ங்கிறது இருக்குல்ல. இப்போ ரீசெண்டா வந்து ஒருத்தங்க செம்ம ட்ரெண்ட் ஆனாங்க. ஓகே, அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தேர் நேம் அண்ட் ஆல். வேற லெவல்ல ட்ரெண்ட் அவங்க ஆனாங்க. என்ன பண்ணாங்கன்னு சொன்னாலே போதும். இல்லங்க வேண்டாங்க. அத நான் மென்ஷன் கண்டிப்பா அந்த பர்சன் யாரும் உங்களுக்கு தெரியும். ஓகே. இப்ப ரீசெண்டா ட்ரெண்ட் ஆனவங்க யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? சோ அப்படியும் ஆகலாம், இப்படியும் ஆகலாம். நான் இந்த வே சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த வே வேண்டாம். ஐ சூஸ் திஸ். ஓகே. ஆக்சுவலா வந்து இப்ப இன்ஸ்டாகிராம்ல நம்ம மேல வர இன்ஸ்டாகிராம் இல்ல, பொதுவா நம்ம வெளியில தெரியறதுக்காக சில பேர் யூஸ் பண்ற ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா கோமாளித்தனமா பண்றாங்க. சில பேர் வந்துட்டு வேணாம், அதை சொல்ல வேணாம், அவங்க வேற மாதிரி பண்றாங்க. பட் உங்களுடைய விஷயம் யூனிக்கா இருக்கு. அது வந்து ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் உங்க வீடியோஸ் பார்த்தது. சோ இப்போ வந்துட்டு அகைன்ஸ்ட் சீரியல்ஸ்க்கே நம்ம உங்ககிட்ட கேட்டேன் நானு. சின்ன மருமகள் சீரியல் சூப்பரா எல்லா மக்களையும் ரீச் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன? சீரியல் சக்சஸ் ஆகிறதுக்கான ரீசன் கேக்குறீங்களா? அங்க இருக்க இல்ல, இந்த சீரியல்ல டீம் ஒர்க் தான். டீம் ஒர்க் இல்ல, நிறைய சீரியல்ஸ் இருந்தாலும் அதுல நீங்களும் இருக்கீங்க. இந்த மொத்த டீம் ஒர்க் சீரியல்ஸ் எல்லாம் ரீச் ஆகுதுல, இதுக்கு என்ன ரீசன்? அதுதான் ஒருத்தவங்களும் போடுற எஃபோர்ட். நாங்க வந்து இது இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ஆட்டிடியூடுமே யாருக்குமே கிடையாது. எல்லாருமே இது நம்ம டீம், நம்ம வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. அதுவும் மனோஜ் சார் போடுற எஃபோர்ட்லாம் வந்து அப்பா இவரு என்ன இப்படி ஒரு டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி செம்ம எஃபோர்ட் போடுவாரு. லைக் யார்ட்டையும் சிடுன்னு கூட பேச மாட்டாரு. அவ்வளோ அன்பா, அவ்வளோ பொலைட்டா, எப்படி எல்லாம் வேலை வாங்கணுமோ அவ்வளோ காமா வேலை வாங்குவாரு. ஸோ இட் இஸ் என்டையர்லி a ஃபேமிலி. ஒரு ஃபேமிலி ஒன்னா சேர்ந்து வளர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ரீசெண்டா வந்து ஒரு 1 மந்த்லாம் வந்து சின்ன மருமகள் தான் வந்து நம்பர் 1 இருந்துச்சு. எங்களுக்குலாம் அவ்வளவு சந்தோஷம். அப்பா நம்பர் 1ல நம்ம இருக்கோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் டீம் ஒர்க் தான், டீம் எஃபோர்ட்ஸ் தான். பயங்கரமா நடிக்கிறீங்க. சோ இதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப சீரியஸா போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா ஃபன் அண்ட் ஃபுல்லாவே போயிடலாம். சோ சூப்பரா நடிப்பீங்க. நாங்க ஒரு டாஸ்க் கொடுத்தா நீங்க நடிச்சிருவீங்களா? டாஸ்க் கொடுத்தா நடிக்கிறதா? சரி, ஓகே சொல்லுங்க. ஓகே. நான் வந்து ஒரு எமோஷன் நான் சொல்றேன். ஓகே, அந்த எமோஷனை ஆக்சுவலா நீங்க நடிக்க கூடாது. அந்த எமோஷனை நீங்க என்கிட்ட காட்டணும். எமோஷன் உங்ககிட்ட காட்டணும். என்கிட்ட காட்டணும் அந்த எமோஷனை. ஓகே. என்ன அந்த இமோஜி மாதிரியா? இமோஜி மாதிரிலாம் இல்ல. அந்த மாதிரி வந்து நாங்க சிம்பிளான பண்ண மாட்டோம். ஓ, இது அதை விட பெரிய டாஸ்க்.